ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் இடித்த கத்திரிக்காய் செய்ய போகிறேன். இப்படி இருந்த கத்திரிக்காவை இப்படி ஆக்கிட்டேன். எப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் 2 கத்திரிக்காவை இந்த மாதிரி சின்னதாக வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் கருப்பாவாமல் இருக்கிறதுக்கு. கத்திரிக்காவை இந்த மாதிரி சின்னதாகவே ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பொரிச்சதுக்கு பிறகு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். கத்திரிக்காவை இந்த மாதிரி நல்லாவே புளிஞ்சு எடுத்துக்கோங்க. கத்திரிக்காவில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அதனால் நல்லா புளிஞ்சு எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிடவானா, ஏன்னா கத்திரிக்காவில் ஏற்கனவே கொஞ்சமாவது ஈரப்பதம் இருக்குமேனா அதில் மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து கத்திரிக்காவை பொரிச்சுக்கொருவோம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாவினதுக்கு போகிறோம் கத்திரிக்காவை போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குறைவாக இருந்தாலும் மிச்சம் எண்ணெய் குடிக்கும். கரிஞ்சிடாமல் நல்லா கிறிஸ்பியாக இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை நாங்கள் இப்படியே சாப்பிடலும் சிப்ஸ் மாதிரி நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை எடுத்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் மிச்ச நேரத்துக்கு கிறிஸ்பியாகவே இருக்கும். மறுவாலும் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட கூடையாக இருந்தால் நிலக்கடலை சேர்த்துக்கோங்க, இன்னமுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி வறுத்ததுக்கு பிறகு நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்து வறுக்க போகிறேன். பொட்டுக்கடலை இல்லாட்டி பரவாயில்ல, நீங்கள் நிறைய நிலக்கடலை சேர்த்தும் வறுத்து குறையிலும். கரிஞ்சிடாமல் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதிலே நான் 5 பல்லு வெள்ளைப்பூடை தட்டி சேர்த்து அதையும் இந்த மாதிரி அளவில் வறுத்து எடுத்துக்கொண்டேன். அடுத்து 5 காஞ்ச கொச்சிக்காவை இதே எண்ணெயில் சேர்த்து நல்லாவே வறுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லியும் சேர்த்திருக்கிறேன். இதையுமே நல்லாவே வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்த எல்லாமே நல்லாவே ஆற வேணும், அதுக்கு பிறகு தான் நாங்கள் அரைச்சிக்கொற வேணும். இப்போ இது எல்லாமே அப்படியே ஆறட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்து அதில் நாங்கள் வறுத்து ஆற வச்சிருக்கிற நிலக்கடலை, பொட்டுக்கடலை, வெள்ளைப்பூடு, காஞ்ச கொச்சிக்காய் எல்லாம் வறுத்து வச்சுக்கோம்னா எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கு பிறகு நாங்கள் பொரிச்சு வச்சுருக்கோம்னா கத்திரிக்காய், அதையுமே இதோடு சேர்த்து பல்ஸ் மூடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மூடில் மட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு அரைச்சிடுங்க. மிச்ச நேரத்துக்கு அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி பேஸ்ட் ஆகிரும். அதனால் இந்த மாதிரி மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. மேலால் கொஞ்சமாக கருவேப்பிலையிலேயே பொரித்து சேர்த்துருக்கிறேன். டேஸ்ட்டுக்கும் ஃப்ளேவருக்கும் நல்லா இருக்கும். டேஸ்ட்டான இடித்த கத்திரிக்காய் ரெடி. தோசையோடு தொட்டு சாப்பிடக்குள்ள தான் இது மிச்சமே நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்ன வீடியோஸ் அவ்வளோ பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி ஒன்றோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.